எளிமையாக வீட்டில் எப்படி வணங்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய வீட்டிலேருந்து திருவண்ணாமலை எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய வீட்டிலேருந்து வடக்கு பக்கம் திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னா, அந்த வடக்கு நோக்கி மொட்டை மாடியிலையோ சரி எதனா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பெரிய தீபம், ஒரு பெரிய மடக்கை எடுத்து அதில் வந்து எண்ணெயை ஊற்றி திரி ஊற்றி ஏற்றலாம். இது வந்து ஒரு நல்ல வழிபாடு. அதே மாதிரியே வந்து பட்டாசு கொளுத்தலாம். ஏன்னா திருக்கார்த்திகை மாதிரி பட்டாசு கொளுத்துவாங்க. என்ன பட்டாசுன்னா ஒரு 3 பட்டாசு விசேஷமாக வெடிக்கலாம் சார். என்னென்னா ராக்கெட், நம்மலாம் வானத்தில் விடுவோம் ராக்கெட், அதுக்கப்புறம் புஸ்வானம், அப்புறம் சங்கு சக்கரம். ஏன் இது 3 ரொம்ப ஸ்பெஷல்னா, பிரம்மா வந்து அன்னப்பறவையாகி மேலே போனார், அதனால ராக்கெட். விஷ்ணு பகவான் வந்து பன்றியாகி கீழே போனார், அதனால தான் சங்கு சக்கரம். பேர்ல கண்டுபிடிக்கலாம், சங்கு சக்கரம். விஷ்ணு கிட்ட தான் சங்கு சக்கரம் இருக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவில் சுவாமி புஸ்வானம் போல வந்தாராம் மேலே. ஆனால் இங்கே தான் இருக்கும், இங்கே இருந்து அது மேலே போகும். ஆனால் புஸ்வானம் போல வந்ததுனால இந்த 3 பட்டாசு வந்து கொளுத்தலாம் சார். அதே மாதிரியே வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இதெல்லாமே வந்து சேர்ந்து பண்ணணும், எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து. எல்லாரும் நான் மட்டும் தனியாக பண்ணனா இறைவன் பண்ண மாட்டார். எல்லாரும் கூட அந்த குழாங்களோடு சேர்ந்து பண்ணணும். தன் பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அப்படின்ட்டு அவருடைய பெருமைகள். ஏன்னா இந்த கலியுகத்தில் இறைவன் அடையிறதுக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். வாய் விட்டு உதவின்னு சொன்னாதானே இறைவன் வந்து உதவி பண்ணுவார். கை கொடுத்தாதானே அவர் கை தூக்கி விடுவார். அப்போ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தோன்னே இறைவன் எப்படி கொடுப்பார்? இறைவனை கூப்பிடணும். இறைவனை கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இந்த எல்லாரோடையும் சேர்ந்து இந்த திருக்கார்த்திகை தீபத்தை இப்படி வழிபட்டால் எல்லா பலன்களும் கிடைக்கும் சார்.